வணக்கம், வெல்கம் டு சுவை 6. வாங்க இன்றைக்கி சிக்கன் எப்படி சூப்பராக ஃப்ரை பண்ணுறது, டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணுறது அதுதாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் வறுவல், அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், பட்டை சோம்பு சேர்த்திருக்கிறோம், பொரிட்டுங்க, கல்பாசி கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம், பிரிஞ்சியெல்லாம் சேர்த்திருக்கிறோம். இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அந்த சிக்கன் ஃப்ரைக்கு, அதுக்காக சேர்த்திருக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்திக்கலாங்க. இது ஒரு சிம்பிளான சிக்கன் வறுவல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க. நான் தட்டி போட்டிருக்கிறேன், அதாவது இடித்து போட்டிருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை, அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ங்க, அந்தளவுக்கு வந்தால் போதும். லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசால் தூள்லாம் சேர்த்தணும், சிக்கன் சேர்த்தணும். மசால் தூள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கறி மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், இது மட்டும் சேர்த்துவோங்க. அளவு உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் செய்கிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்திக்கிங்க. நான் 1/2 கிலோ சிக்கன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் அந்த மாதிரி சேர்த்துவோங்க. ஏன்னா மிளகா நிறையா சேர்த்திருக்கிறோம், அதனால் மசால் தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துவேன், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துவோங்க. இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை நிறைய டைப்பில் பண்ணுவோங்க, அதில் இது ஒரு வகை, இது ஒரு டைப்பு. மசாலா பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. அப்போ அதனோட பச்சை வாசனையும் போயிடும், பாத்திரத்துலேயும் பிடிக்காமல் இருக்குங்க. நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ கொடுக்குறக்கு ஏன் டிலே ஆகுதுன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கறனால கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிடைக்கிறப்ப கட்டாயம் நான் வீடியோ கொடுத்துருவேங்க. இப்போ இதை நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டி எடுத்துட்டு உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான, இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் மல்லி இலை இப்போவே சேர்த்திக்கலாம், இல்லை நம்ம சிக்கன் செஞ்சுட்டும் கூட சேர்த்தலாம். நான் இப்போ சேர்த்திருக்கிறேன். சேர்த்தணுன்ட்டு இல்லை, சேர்த்தாமையும் செய்யலாங்க, கட்டாயம் இல்லை, இருந்தால் சேர்த்திக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றுறோம், ஏன்னா நல்லா வதக்கிட்டு சிக்கன் அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணி ஊற்றினோம்னா அது ஹார்டாயிருங்க சிக்கன், அதனால் ஹாட் வாட்டரே ஊற்றுறோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் டேஸ்ட்டாக இருந்தால் தான் அப்படி சொல்லுவேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 விசிலுங்க, சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் வறுவல், சிக்கன் ஃப்ரை. இப்படியே சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாங்க, சப்பாத்தி அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் லிக்விடு கலந்த மாதிரி வச்சுருக்கேன், அருமையாக இருந்ததுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.